ஜெர்மனியோட மனசு பூரா உக்ரைன் யுத்தத்துலலாம் இல்ல. இவனுங்க அடிச்சுக்கிறாய்ங்க பரவால்ல. ஆனா நம்மளைலாம் இப்ப பலிகேடாக்குறாய்ங்க. ஐரோப்பால உள்ள எந்த நாட்டுக்கும் வராத பிரச்சனை, நமக்கு வந்துருச்சே இந்த யுத்தத்தால. இத்தனைக்கும் அப்பப்ப தான் ரஷ்யாவ வம்பிழுத்தோம். முழுசா ரஷ்யாவ வம்பிழுக்கல. இந்த பிரான்ஸ் பையன் கூட முடியிற நேரத்துலலாம் போய் கொளுத்தி போடுவேன்னு சொன்னான். கொளுத்தி போடல. இருந்தாலும் அப்படி கூட நம்ம வம்பிழுக்கலையே. அப்பப்போ 1, 2 ஸ்டேட்மெண்ட் தானே. பிரிட்டனோட கம்பேர் பண்ணா பிரிட்டன் 100ன்னா நம்ம 1 தானே விட்டோம். அந்த மாரி உளர ஆரம்பிச்சது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்டின்னா, நார்ட் ஸ்ட்ரீம் பைப் லைன் வெடி வச்சு தகர்த்தது ரொம்ப வேகம் எடுக்குது. ஏன் அப்டின்னா, ஜெர்மனோட பொருளாதாரம் போச்சு ஒண்ணு. அதே சமயம் உக்ரைனோட ஆட்கள நாங்க பிடிச்சிருக்கோம். அதாவது சம்பந்தப்பட்ட நபர்கள பிடிச்சிருக்கோம். அவனுங்க உக்ரைன் ஆட்கள் தான், உக்ரைன் பிரஜைகள் தான், உக்ரைன் தான் கைய காட்டப்படுது. உக்ரைனோட தலைமை, ராணுவ தலைமை, உளவுத்துறை தலைமை 3 பேர தான் கை காட்டுறார்கள் அப்படிங்கிற மாரி தப்பிச்சுக்கிறக்காக ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டாச்சு. ஆனா ரஷ்யாவ பொறுத்தவரை அந்த ஆட்கள எல்லாம் புடி, எல்லாரையும் டார்கெட் பண்ணி தூக்கணும். சும்மா 4 பேர சொல்லிட்டு தப்பிச்சு போறதுல வேலையே கிடையாது அப்படின்னு ஜெர்மனிக்கு இப்ப சிக்கல குடுத்துருச்சு. ஜெர்மனி நெனச்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். இப்ப எப்படி அமெரிக்கா ஒரு 12 பேர தூக்கி இந்தாப்பா, உன் நாட்டுல ஈரான் கிட்ட போய் இந்தாப்பா, உன் நாட்டுல இஸ்மாயில் ஹனிய கொன்னது இந்த 12 பயலுக தான். இவனுங்கள தீர்த்து கட்டிக்க. உன்னால முடிஞ்சா அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்ட குடுத்துட்டு, நேரடி யுத்தத்துக்குலாம் போகாத. இத தீர்த்து கட்டியே பெரிய அளவு மைலேஜ் எடுக்கலாம். அப்படித்தானே இஸ்ரேல் நடத்திக்கிட்டு இருக்கான் ஊரு பூரா. அதே பார்த்து நீயும் கத்துக்க. எல்லாத்தையும் வந்து சொல்லி தரணுமா கம்பெனி உனக்கு? அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டு அமெரிக்கா போயிருச்சு. இதே ஃபார்முலாவ தான் இந்த இடத்துல ஜெர்மனும் கையாண்டுச்சு. அதாவது உக்ரைன் யுத்தத்துல நான் ஆயுதம் குடுத்ததெல்லாம் ஒண்ணும் விஷயமே கிடையாது. என்னையவே நம்ப வச்சு கழுத்த அறுத்துட்டாய்ங்க. என்னோட பொருளாதாரத்தையே சிதைச்சுட்டாய்ங்க பாரு. பைப் லைன் வெடிச்சதுல உனக்கு லாஸ் கிடையாதுப்பா. நீ ஊர் பூரா விக்கிற. அதையே சுத்தி போய் நான் தான் வாங்குறேன். ஆனா நேரடியா உன்கிட்ட வாங்கிட்டு இருந்த என் பொழப்ப தான் கெடுத்துட்டாய்ங்க அப்படிங்கிற எண்ண ஓட்டம் சிக்னல ரஷ்யாவுக்கு தந்துட்டு ஒரு சம்பந்தப்பட்ட 6 பேர தூக்கி தந்துட்டா, ரஷ்யா விட்டுரும் அப்படின்னு ஜெர்மன் ஒரு கணக்கு போட்டு இறங்குச்சு. நல்ல விஷயம் தான். தொடர்ந்து கொளுத்தி போட்டு பின்வாங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலா இப்படி சரண்டர் ஆகுறது மூலியமா, ஒட்டுமொத்தமா ஒரு அமைதி நிலவும் அப்படிங்கிற வகையில பார்த்தோம் அப்படின்னா நல்லதுதான். ஆனா இந்த 6 பேரு டம்மி பயலுக தானே! அந்த 6 பேரு கை காட்டக்கூடிய நபர்கள், இந்த 6 பேர ரிமோட் மூலியமா இயக்குன நபர்கள் அப்படிங்கிற ஆட்கள தொட்டு தூக்கணும். அதே சமயம் இந்த 6 பேர ஒப்படைக்கணும். இந்த மாரி பல பிரச்சனைகள் வருது. இதுலருந்து தப்பிச்சுக்கிறக்கு இந்த நாடுகள் அதாவது எல்லாரும் ஐரோப்பா ஜெர்மனிக்குள்ள ஒருத்தன் தான் இருந்தான். அவன புடிச்சு வச்சு விசாரிக்கிறேன். அவன் அடுத்தடுத்த ஆட்கள கை காட்டினான். அதுல ஒருத்தன் பாரேன், இப்ப போலந்துல சிக்கியிருக்காய்ங்க. அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த ஆட்களும் சிக்கும்போது முழு உண்மையும் தெரியும் அப்படின்னு பம்மாத்து காட்டுற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுச்சு. அதுதான் இங்க பிரச்சனையோட ஆரம்பமே. ரஷ்யா அத பிடிச்சுக்கிச்சு. ஜெர்மனி சும்மா படம் காட்டி ஒரு 4, 5 பேர சொல்லி அவனுங்கள பிடிக்கிறேன். மீதி பேர் ஓடி போயிட்டாய்ங்க. அவனுங்களையும் விசாரிச்சா தான் தெரியும். ஏன்னா இவனுக்கு அவன் தான் பாஸ், அவனுக்கு அவன் தான் பாஸ்ன்னு கதை சொல்லிக்கிட்டு திரியலாம். இந்த விஷயத்த பைப்லைன் விவகாரத்த அப்படியே மூடிறலான்னு கனவு காணக்கூடாது. இந்த என்குயரி தள்ளி போக போக ரஷ்யா தன்னோட வீரியத்த காட்டும். ஜெர்மன் தாங்குமா? அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டே ரிலீஸ் பண்ணியிருக்கார்கள். அப்படி காட்டமா ரிலீஸ் பண்ணிட்டு, அங்க தான் டெலகிராம் சேனல்கள் தான் கொடி கட்டி பறக்குமே. ஜெர்மன்ல அடுத்தடுத்து என்ன மாரி செயல்கள செய்யப்போறோம்? உதாரணத்துக்கு ரஷ்யாவ டிபெண்ட் பண்ணி இருந்தத டிஸ்கனெக்ட் பண்ணார்கள். அத நீ தட்டியும் கேட்கல, தடுக்கவும் இல்ல. அதுக்கப்புறமும் வேடிக்கை பார்க்குற. இந்த மாரி பல விஷயங்கள டிபெண்ட் பண்ணி ஜெர்மனி இருக்குல்ல. ஜெர்மன்குள்ள வரதாகட்டும், இல்ல ஜெர்மன்ல இருந்து வெளியில போறதாகட்டும், அது பூரா கேள்விக்குறியானா என்ன நடக்கும் அப்படின்னு பெரிய பட்டியல் போட்டு ஜெர்மனியோட உள்ள வெளியோட பொருளாதாரத்தை ஆட்டங்காண நாங்க தயார், திட்டங்களும் தயார், இடம் நேரம் மட்டும் குறிச்சா போதும் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி மறைமுகமா வச்சு செய்கிறார்கள். ஜெர்மனி இப்ப சிக்கிக்கிச்சு. யுத்தத்துல பங்கேற்கிறவனை விட்டுட்டீங்க, அமெரிக்காவை விட்டுட்டீங்க, ரொம்ப வாய் பேசின பிரிட்டனை விட்டுட்டீங்க. அப்பப்ப வந்து பெரிய அளவு யுத்தம் ஒரு முடிவை நோக்கி நகரும்போது கொளுத்தி போட்ட பிரான்ஸை விட்டீங்க. இணைய மட்டும் ஏன்டா இப்படி வச்சு செய்றீங்க அப்படிங்கிற மாதிரிதான். ஆனா இப்படி உளர்ற இடத்துல ஜெர்மனி இல்ல. இதையும் தாண்டி ஏதாச்சும் பண்ணி ரஷ்யாவோட கொடும் பார்வையில இருந்து தப்பிச்சு விலகிக்கணும். இல்ல அப்படின்னா அடுத்து ட்ரம்ப் வந்து இந்த விவகாரத்தை எப்படி கொண்டு போவார் அப்படின்னு தெரியாது. ஏன்னா ஆப்கான்ல இருந்து வெளியேறினப்ப வாய் பேசின கூட்டத்துல ஜெர்மனி 2வது இடம், பிரான்ஸ் மொத இடம், ஜெர்மனி 2வது இடம். அந்த கோவத்தை மனுஷன் வச்சு செஞ்சாரு அப்படின்னா தாக்கு பிடிக்க முடியாது. அதனால அதிபர் மாறுறதுக்குள்ள இந்த விவகாரங்கள்ல ரஷ்யா கூட அண்டர் டீலிங் போட்டு தப்பிச்சு போக ஜெர்மனியும் ரெடி தான்.
என்ன ஒரு பிரச்சனை, இப்ப உக்ரைன் ராணுவம் ரஷ்ய நிலப்பரப்புக்குள்ள இருக்கு. அந்த பயலுக முழுசா வெளியேறினா தான் ரஷ்யா கிட்ட எதையாச்சும் எடுத்து பேச முடியும். இப்ப இத எப்படி சமாளிக்கிறது? நம்ம சொல்லி இவனுங்க உள்ள போல. அதாவது உக்ரைன் ராணுவம் ஜெர்மனியோட வழிகாட்டுதல்ல உள்ள போல. திருப்பி வாங்கடான்னு சொல்லவும் முடியாது. சொன்னாலும் கேட்க மாட்டாய்ங்க. இப்படி ஒரு பெரும் இடியாப்ப சிக்கல்ல மாட்டிக்கிது. இதுக்கு தான் ரொம்ப தெளிவா பிராந்தியத்துக்குள்ள ஒரு யுத்தம் வருது அப்படின்னா, கட்டாயம் நம்மள டிஸ்டர்ப் பண்ணும். அதுலருந்து தப்பிச்சுக்கிறக்கு போராடுது. எங்க இப்ப சமீபத்தில வளைகுடால எல்லா நாடும் எதுக்கு போராடுது? பிராந்தியத்துக்குள்ள ஈரான் யுத்தம் போடுறான்லாம் கைய கட்டி நிக்க முடியாது. நம்மளையும் உருட்டி எடுத்துருவாய்ங்கங்கிறக்கு தான் அந்த யுத்தத்த தடுக்குது. இதே புத்தியோட ரஷ்யா, உக்ரைன் தான் யுத்தம் போடுது அப்படின்னு நினைக்காம, நம்மளையும் உருட்டி எடுத்துருவாய்ங்கன்னு அன்னைக்கே ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகள் முடிவு பண்ணி நடந்திருந்தார்கள்னா, இவ்வளவு பெரிய இழப்பு ஜெர்மனிக்கு கிடையாது. அந்த இழப்புகளையும் தாண்டி இப்ப யுத்தத்துல முதல் பாதிக்கப்பட்ட நாடு எது அப்படின்னா உக்ரைன். அது 100% 2வது இடத்துல நம்மள உட்கார வச்சுருவாய்ங்களோங்கிற பயம் இந்த சூழ்நிலை இன்னைக்கு இல்லாம போயிருக்கும். அன்னைக்கு ஜெர்மனி உஷாரா இருந்தா, இன்னைக்கு சவுதி எல்லாம் இருக்கிற மாரி அன்னைக்கு ஜெர்மனி உஷாரா இருந்தா, இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.